இது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் அது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து லாகின் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாம்கேஷ் அப்படி மணி ஃப்ரீ அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே ஏற்கனவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாஸ்த்ரா ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உள்ளே இருக்குது. பட் அது வந்து இதில் வந்து இன்னும் ஆட் பண்ணல. இது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே அந்த ஆப்ஷன் வருதா, இல்லை தனியாக அந்த அப்ளிகேஷன் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷனே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ளூ கலர் வெர்ஷன் ஒன்று இருந்துச்சு. சாம்கேஷ்லேயே 2 அப்ளிகேஷன் இருந்ததில் ஒன்று ப்ளூ கலர், ஒன்று எல்லோ கலர். ப்ளூ கலர் வெர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் சாஸ்த்ரா ரீசார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் போயிட்டு சாஸ்த்ரா ரீசார்ஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 காமிக்கும். ஸோ அதனால் சாம்கேஷ் சாஸ்த்ரா ரீசார்ஜ் அப்படின்ட்டு போடுங்க. இங்கே முன்னாடி டைப் பண்ணும்போது சாம்கேஷ் சாஸ்த்ரா ரீசார்ஜ் போட்டிங்கன்னா நம்ம சாம்கேஷ் சாஸ்த்ரா ரீசார்ஜ் மட்டும்தான் வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ப்ளூ வெர்ஷன் இருந்ததை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதில் இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேலிட்டிங் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெஃபர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை, ஸ்டில் லோடிங் ஆகிட்டே இருக்குதுன்னா, ஓப்பன் ஆக அந்த ஹோம் பேஜ் அந்த லோகோ மட்டும் அப்படியே இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட்டு உங்களோட நெட்டாக இருந்தால் நெட்டை ஆஃப் பண்ணுங்கள், ஒய்ஃபையாக இருந்தால் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு மொபைலை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிபூட் பண்ணுங்கள். ரிபூட் பண்ணிவிட்டு திரும்ப ஒய்ஃபையோ நெட்டோ ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நான் வந்து மொபைலை ரிபூட் பண்ணேன், ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணேன், மறுபடியும் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த ரெஃபர் ஐடிங்கிற இடத்துல உங்களோட சாம்கேஷ் ரெஃபர் ஐடியை போடுங்க. இப்போ என்னோடய சாம்கேஷ் ரெஃபர் ஐடியை நான் போடுறேன். ஓகே, போட்டுட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சாம்கேஷ்க்கு என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை போடுங்க. ஓகேவா? பாஸ்வேர்டு போடுறதுக்காக வீடியோவை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டுட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மெனு லெஃப்ட் சைடு கார்னரில் மெனு இருக்குது பாருங்கள், மெனு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோமு, ப்ரொஃபைலு, லேண்ட்லைனு, டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி, ஹிஸ்ட்ரி, அபோட்டஸ், லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஹோமுங்கிறது இதுதான். ஓகேவா? ப்ரொஃபைல் அப்படிங்கும்போது உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும், உங்களோட சாம்கேஷ். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் பில் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்துக்குங்க. இதுதான் உங்களோட ரீசார்ஜ் பண்ணாலோ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினாலோ எல்லா ஹிஸ்ட்ரி இங்கே தான் வந்து பார்க்கணும். ஓகே, சக்ஸஸ் ஆகிருக்கா இல்லை பெண்டிங்கா ஃபெயிலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அபோட்டஸ், லாக் அவுட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ரெஃபர் ஐடியும் அதிலேயே காமிக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் கைஸ், சாஸ்த்ரா ரீசார்ஜுக்கான ஃபுல் பிளான் தான். லான்ச்சிங் May 1 சொல்லியிருந்தாங்க. லான்ச் ஆகிடுச்சு. ஸோ
உங்கள் ஃபோனுக்கு எலக்ட்ரிசிட்டி பில், லேண்ட்லைன், டிடிஹெச், சாம் கேஸில் ரீசார்ஜ் செய்து நிரந்தர வருமானம் பெறுங்கள். இதில் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் தான். இன்னும் எலக்ட்ரிசிட்டி பில்லு, லேண்ட்லைன் பில்லுக்கு இன்னும் வந்து கமிஷன் வந்து தர்ற மாதிரி இன்னும் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பொழுது நீங்கள் சாம்கேஸ் சாஸ்தா ரீசார்ஜ் செய்வதன் மூலம் மாதம் ரூபாய் 10,000 முதல் 20,000 வரை சம்பாதிக்கலாம். மே மாதம் 1 முதல் வாரத்தில் சாஸ்தா மலிவு ரீசார்ஜ் தொடங்கப்பட உள்ளது. இது பிளே ஸ்டோரில் தனியாக ஒரு அப்ளிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். சாம்கேஸ் ரெஃபர் ஐடியை கொண்டு இந்த ஆப்பில் லாகின் செய்ய வேண்டும். பிறகு நீங்கள் செய்யும் ரீசார்ஜுக்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 80 பைசா 7 லெவல் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படும். விவரம் பின்வருமாறு: நான் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்தால் அதனால் எனக்கு 50 கமிஷன், அதாவது 40 பைசா எனக்கு மேலுள்ள லெவலில் உள்ளவர்களுக்கு மீதமுள்ள 40 பைசா டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படும். எடுத்துக்காட்டாக எனது டீம் நெட்வொர்க் அணியின் எண்ணிக்கை சுமார் 10,000 என வைத்துக்கொள்வோம். அவர்கள் தனக்கும் தனது குடும்பத்திலுள்ள 3 செல்போனுக்கு வெறும் 303 ரீசார்ஜ் செய்தால் உங்கள் வருமானம் பின்வருமாறு: 10,000 × 3 × 303 பார்த்துக்கோங்க நீங்களே எவ்வளோ கமிஷன்னு. $90,90,000. அதை நீங்கள் பர்சன்டேஜ் படி போட்டிங்க 36,360 ரூபா. இது 7 லெவலுக்கு பிரிச்சிங்கன்னா 5,194 ரூபா கிடைக்குது. ஆக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், உங்கள் அணியின் எண்ணிக்கை எவ்வளவு பெரியதாக உள்ளதோ அவ்வளவு அதிகமான வருமானம் கிடைப்பது உறுதி. மேலும் விவரங்களுக்கு உங்கள் நண்பன் ஜேஜேசு, கோல்டு அச்சீவர், சாம்கேஸ் தமிழ்நாடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஸ்த்ரா ரீசார்ஜ் எப்படி வந்து லாகின் பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அந்த கமிஷன் இது இன்னும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எம்டி சார் வந்து இன்றைக்கி செமினாரில் இருக்கிறனால அதை பற்றின அப்டேட் இன்னும் வந்து கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு 2 நாளில் கண்டிப்பாக வந்து கமிஷன் வர்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கமிஷன் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதும் அப்போ தான் தெரிய வரும், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வரும். ஸோ ரொம்ப வேண்டாம், எல்லாம் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஜெய் சாம்கேஸ்.